ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். லூக்கா 1:28. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையினால் மறுபடியும் ஒரு கிறிஸ்துமஸ் காலத்திற்குள் வந்திருக்கிறோம். நெருக்கங்களும் வேதனைகளும் இரத்த களரிகளும் நிறைந்திருக்கும் இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் தரும் இனிய செய்தி, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் யார்? அவர்தான் இயேசு. அவரே இம்மானுவேல். ஆம், அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டிய அன்பின் செய்தி இது. மகத்தான தேவனின் திட்டத்திற்கு தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பதை கன்னிமரியால் அறியாதவளாய் இருந்தாள். அவளை சந்தித்த காபிரியேல் தூதன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்ற செய்தியை நேரடியாக கூறாமல், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்னும் செய்தியை முதலில் கூறி அவளை திடப்படுத்தி பலப்படுத்துவதை காண்கிறோம். அன்று மரியாளுடன் கூட இருந்தவர் நம்முடனும் கூடவே இருக்கிறார். அவள் கர்ப்பவதியான போது எத்தனை இன்னல்களை சந்தித்திருக்க கூடும். அவைகளுக்கு மத்தியிலும் மரியாளுக்கு அடைக்கலமாய் இருந்தவர் இன்று நமக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். ரட்சிப்புக்கு காத்திருந்த இஸ்ரவேலுக்கு ஆதரவளிக்க வந்தவர் இன்று நம்மையும் ஆற்றல் படுத்தி பலப்படுத்துகிறார். ரட்சகராக வந்தவர் தமது வேலை முடிந்தது என்று விட்டுவிடாமல் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பதாக வாக்களித்துள்ளார். இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த நிச்சயமற்ற வாழ்வில் அடுத்த நிமிடம் என்ன நேரிடுமோ என்று நீ அங்கலாய்த்து தவிக்கிறாயா? உன் இரட்சகராம் இயேசு இம்மானுவேலராக உன்னோடே இருக்கிறார். அவரே உனக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டையும் ஆனவர். எனவே எப்பொழுதும் என்ன வந்தாலும் நீயோ திடமனதாயிரு. ஜெபம் செய்வோம். நான் உன்னுடனே இருக்கிறேன் என வாக்குரைத்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். 2025ஆம் ஆண்டு இறுதி மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை செய்தபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த மாதம் முழுவதும் இம்மானுவேலராய் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய மாதம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அனைத்துலக மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் தாமே இம்மாதத்தின் தேவைகள் யாவையும் சந்தித்து வழிநடத்திடவும் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் தேவரீர் விடுதலை பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேவரே, இந்த நாட்களில் திருச்சபைகள் தோறும் நடைபெறும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடியே தடைகளின்றி நடத்தப்படவும், பாடகர் குழுக்களினாலே உன்னதமான கர்த்தரின் நாமம் உயர்த்தப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி தேசத்தின் எல்லா இடங்களிலும், கிராமங்களிலும், மலைகளிலும், பள்ளத்தாக்குகளிலும் உள்ள சகல மக்களுக்கும் அறிவிக்கப்படுவதற்கும் கர்த்தரின் நாமம் பிரசித்தப்படுத்தப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் உங்க கிருபை, ஐஸ்வர்யம், இரக்கம், காருண்யம், ஆரோக்கியம், சுகம், பாதுகாப்பு, பரிசுத்தம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைவாய் பெருகவும், உம்மை பிரியப்படுத்தி உமக்கு பிரியமானதை செய்து நிறைவான வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் அவர்கள் முயற்சிகளை வாக்கி செய்து தேவைகளை சந்தித்து அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றிட ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த மாதத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புயல் வெள்ளத்தினால், மழையினால், குளிரினால் பாதிப்புக்குள்ளான அனைத்து மக்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் கிடைத்திடவும், பாதுகாப்பான வாழ்க்கை வாழவும், உயிரிழப்புகள் தடுக்கப்படவும், இழப்பின் மத்தியில் தடுப்பவர்கள் ஆறுதல் அடையவும், உரிய உதவிகள் உரிய நேரத்திற்கு தந்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் உள்ள சமாதான குறைவுகள் நீக்கப்படவும், தேவ சமாதானத்தால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படவும், குடிப்பழக்கத்தில் நிம்மதி இழந்து தவிக்கும் நபர்கள் விடுவிக்கப்படவும், வெற்றிப்பின் சந்தோஷத்தை பெற்று ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் விபத்தின்றி வாகனங்களை ஓட்டவும், கடன் சுமையினால் வேதனைக்குள்ளானவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான ஏற்ற வாசல்கள் திறந்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.